தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இறந்த பிறகு நான் குங்குமமே இட்டுக்கொள்ளவில்லை, இனியும் இட்டுக்கொள்ளப் போவதில்லை என்று பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்தார். மறைந்த தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் திருவுருவப் பட திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், துணை பொதுச் செயலாளர் திரு சுதீஷ், விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் மற்றும் தேமுதிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவுருவப் படத்தை திறந்து வைத்த பிரேமலதா உணர்ச்சி பெருக்கில் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினார். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரேமலதா விஜயகாந்த், கேப்டனுக்கு கூடிய கூட்டம் வரலாறு என்றும் அன்னதானம் தொடரும் என்றும் கூறினார். கேப்டன் வைத்துவிட்டு சென்ற முட்கிரீடத்தை மலர் கிரீடமாக மாற்றி கேப்டன் காலடியில் சமர்ப்பிப்போம் என்றும் தெரிவித்தார். 8ஆம் தேதி ஏர்லி மார்னிங் மூச்சு திணறல் ஆரம்பிக்குது 4 மணிக்கு. அப்போ நான் பக்கத்தில் நிற்கிறேன், கையை பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன் கேப்டன் கையை. அவங்க எப்பயுமே டாக்டர் சொல்லுவாங்க, நீங்கள் பேசினதான் அவர் நல்ல ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு, நீங்கள் பேசுகிறது தான் அவருக்கு நல்ல மைண்டில் ஏறும். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், கேப்டன் என்ன நான் இங்கே தான் இருக்கேன், உங்கள் பக்கத்தில் தான் இருக்கேன், உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நிச்சயம் நம்ம வீட்டுக்கு போக போகிறோம், தைரியமாக இருங்க தைரியமாக இருங்க நான் சொல்கிறேன். நான் பேசுறது அவருக்கு நல்லா கேட்குது, ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. ஆனால் மூச்சு விட முடியாமல் சிரமப்படுறாரு. கேப்டனுக்கு கண்ணு வைடாக ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆனதே இல்லை அவருக்கு. உங்கள்கிட்ட சொல்கிறேன், நான் கேட்குறேன் டாக்டர்கிட்ட, ஏன் கண்ணு இவ்வளோ ஓப்பன் ஆயிடுச்சு? மூச்சு திணறல். கரெக்டாக 2 hours தான். 4 o'clock ஆரம்பிச்சது, 6:10 முடிஞ்சு போச்சு. அப்போ ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கண்ணில் ஒட்டினாங்க அவங்க. நான் அப்போ கூட சொல்கிறேன், ஏன் ஒட்டுறீங்க? எனக்கு தெரியல அவர் இறந்து போயிருக்காருன்றது அவங்க என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க. இல்லை, கண்ணு ஓப்பனாக இருந்தால் ட்ரை ஆகிடும், அதனால ஒட்டிக்கும், அப்புறம் எடுத்துடலாம். எனக்கு சமாதானம் சொல்கிறேன், எனக்கு தெரியல அப்போ கூட இறந்துட்டாரு. ஏன்னா வென்டிலேஷனில் போட்டதுனால ப்ரீத்திங் இருக்குது. நான் மானிட்டர் பார்த்துக்கிட்டே இருப்பேன். இல்லை, இப்போ வென்டிலேஷனில் இருக்கிறதுனால அப்படி இருக்கு, எடுத்தா கிடையாதுன்றாங்க. அப்போ அதுக்குள்ளே சுதீஷ் வந்துட்டாப்புல, எல்லாமே முடிஞ்சு போச்சு. இது அன்னைக்கு ஆக்சுவலி நடந்தது.